ஒரு வகுப்பறையில அடிக்கடி பொருள்கள் காணாம போயிட்டே இருக்குதுங்க. சில பேர் மாணவருடைய ஜியாமெட்ரி பாக்ஸ் காணோம். சில பேர் பையில வச்சிருந்த பணத்த காணோம். சில பேர் புத்தகத்தையே காணோம். இப்படி காணாம போயிட்டு இருந்தது. ஆசிரியர்ட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு இருந்தது. ஆசிரியரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. கடைசியில பல மாணவர்கள் வந்து 3 பேர் மேல குறிப்பிட்டு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. இந்த 3 பேர் மேல தான் சார் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. நாங்க பிடி பீரியட் வெளிய போனாலும் இவங்க 3 பேர் உள்ளேயே தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர குறிப்பிட்டு கம்ப்ளைண்ட்டா சொன்னாங்க. இந்த ஆசிரியர் இந்த 3 பேர கூப்பிட்டு விசாரிக்கிறார். "டேய் யாராவது எடுத்திருந்தா ஒத்துக்குங்கடா. நான் உங்களுக்கு தண்டனைலாம் தரமாட்டேன். மன்னிச்சு கூட விட்டுறேன்டா" அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாரு. ஆனா 3 பேரும் அடாப்படியா நிக்கிறாங்க. "இல்லை சார் நான் எடுக்கவே இல்ல. என்ன எப்படி சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்க. வேற வழியே இல்ல கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா மறுபடியும் தொடர்ந்து இப்படி நிகழ்ச்சி நடந்தா பசங்க பாதிப்பாங்க. உடனே ஆசிரியர் ஒரு ஐடியா பண்ணார். 3 சீமாத்து குச்சி எடுத்தார். எடுத்து ஒரு ஸ்கேல் கொண்டார சொன்னாரு. ஒரு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். 1 அடி. 30 சென்டிமீட்டருக்கு உடைச்சார் ஒவ்வொரு சீமாத்து குச்சியும். உடைச்சு 3 பேர் கையில குடுத்தாரு. "டேய் இது வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த குச்சிய பையில பத்திரமா வச்சுக்கங்க. யாரு திருடுனீங்களோ அவங்க குச்சி மறுபடியும் 10 சென்டிமீட்டர் அதிகமாயிரும். நெனப்பு வச்சுக்கங்க. நாளைக்கு கொண்டு வந்து மறுபடியும் இந்த குச்சிய என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும். யாருது 10 சென்டிமீட்டர் அதிகமா இருக்குதோ அவங்க தான் திருடனதா அர்த்தம். தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு குச்சி குடுத்துட்டாரு. பசங்க 3 பேர் குச்சி வாங்கி பையில வச்சுக்கிட்டாங்க. உடனே எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாளு எல்லாம் வர்றாங்க. வந்தோன்னே, "சார் சார் 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 சொன்னீங்கல்ல சோதனை" அப்படின்னு பசங்கலாம் கத்துறாங்க. உடனே ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட, "அந்த 3 பேர் வந்துட்டாங்களாடான்னா?" "வந்துட்டாங்க சார்." "சரி வாங்கடா இங்க" அப்படின்னு 3 பேர் வந்தாங்க. "நேத்து நான் குடுத்தேன்ல குச்சி, அந்த குச்சி எடுத்துட்டு வாங்கடா" அப்படின்னா 3 பேரும் குச்சி கொண்டாந்தாங்க. குச்சி கொண்டாந்து பார்த்தா 3 பேர் குச்சி வாங்கி ஆசிரியர் பார்த்தா, அதில 2 மாணவனுடைய குச்சி கரெக்ட்டா 30 சென்டிமீட்டர் தான் இருக்குதுங்க. 3வது மாணவனுடைய குச்சி 20 சென்டிமீட்டர் தான் இருக்குதுங்க. உடனே அவன் தான் அந்த பொருளா எடுத்தோன்னு ஆசிரியர் கண்டுபிடிச்சுட்டாரு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஆசிரியர் என்ன சொன்னாரு, 10 சென்டிமீட்டர் வளர்ந்துன்னு சொன்னார் இல்லையா? அதனால நம்ம 10 சென்டிமீட்டர் இப்பயே கட் பண்ணி வச்சுட்டோம்னா, நாளைக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு 10 சென்டிமீட்டர் உடைச்சு வச்சுட்டாங்க வளர்ந்துருன்னு. ஆனா குச்சி வளருமா? ஆசிரியர் ஒரு சைக்காலஜி டெஸ்ட் வச்சிருக்காரு. அது இவனுக்கு தெரியாம குச்சி உடைச்சு வச்சுட்டான். இப்ப மாட்டிக்கிட்டான். அப்ப அந்த மாணவன கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த மாணவன கண்டுபிடிச்சு தண்டனைலாம் தரலைங்க. அப்புறம் அவன் ஏன் திருடுறான்? என்ன செய்றான்னு அவன விசாரிச்சு, அவனுக்கு தேவையான உதவிகள். ஏன்னா ஒருத்தன் திருடுறான்னா அவன்கிட்ட இல்லாம தான் திருடுவான். அப்ப அவனுக்கு பேனா, பென்சில்லாம் வாங்கி குடுத்து, "தம்பி இனிமேல் யார் பொருளும் எடுக்காத" அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி, அவன நல்வழிப்படுத்துனாங்க. அப்போ யாருமே பொறக்கறப்ப கெட்டவங்களா பொறக்கறதில்ல. சூழ்நிலை தான் அவங்கள கெட்டவங்களா மாத்துது. அதனால ஆசிரியருடைய அறிவ பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் எத்தனை மாணவர்களுக்கு இடையிலே அவர் பணி செய்ய வேண்டியிருக்குது. ஆசிரிய பணி, அறப்பணி. அதற்கே நம்மை அர்ப்பணி.